சங்கீதா அவர்கள் கூடிய சீக்கிரமே விஜய் சாரை மீட் பண்ண வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே கடந்த 2 நாட்களாகவே விஜய் சார் மற்றும் சங்கீதா மேம் இவங்க 2 பேரை பற்றின டாக்ஸ் தான் ரொம்பவே அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் சமீபத்தில் அவங்க டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தது. தொடர்ந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நேற்று ஆகஸ்ட் 25 அவங்களுக்கு 27ஆம் ஆண்டு கல்யாண தின நாள் வந்திருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கொண்டாட்டத்தின் போது கண்டிப்பாக அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன கேக் கட்டிங் அப்படி இல்லைன்னா ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலை. அதற்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது தினமுமே வந்துடுது. அந்த வகையில் நேற்று சட்டமன்றம் வந்து இருந்துச்சு. அங்கே போனதுனால அவரால் அவரோட பர்சனல் ஒர்க்ஸை கவனிக்க முடியல. தொடர்ந்து சங்கீதா மேமுக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்களோட அப்பா அம்மாவோட பிஸ்னஸை லண்டனில் அவங்க தான் பார்த்து வந்துட்டுருக்காங்க. ஸோ சடனாக அங்கேருந்து அவங்களாலையுமே கிளம்பி வர முடியலை. அதனால தான் அவங்களால நேற்று கல்யாண தினனால ஒன்றா கொண்டாட முடியலையாமா. பட் 2 பேருமே கூடிய சீக்கிரமே மீட் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? அப்போ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கூடிய சீக்கிரமே 2 பேருமே ஒன்றா மீட் பண்ண போகிறாங்களாமா. குறிப்பாக விஜய் சாரை வீட்லேயே வந்து சங்கீதா மேம் மீட் பண்ண ரெடியாக இருக்காங்களாமா. அதற்காக இப்போ அவங்க அங்கே ஒரு சில முக்கியமான வேலைகள் பார்த்துட்டு இருக்கதாகவும், அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி பொறுப்புகளை யாரையாவது பார்த்து ஒப்படைச்சிட்டு அவங்க இந்தியா வர போகிறாங்க. அதுவும் விஜய் சாரோட நீலாங்கரை வீட்லேயே போயிட்டு அவரை பார்த்து அவங்க 2 பேருமே மீண்டும் ஒன்று சேர போகிறாங்க. அண்ட் செலிப்ரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் அடுத்தடுத்து சோசியல் மீடியாவில் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க இது நடந்ததுக்கப்புறம். அண்ட் இந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, மலையாள ஆக்டரான நிவின் பாலி அவர்கள் பென்ஸ் படக்குழுவினர்கிட்ட தன்னோட வருத்தத்தை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்குது. எல்லோருக்குமே மிகப்பெரும் ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் ஓணம் முன்னிட்டு நிவின் பாலி அவர்களோட நடிப்பில் மலையாளத்தில் வெளிவந்த படம் மிகப்பெரும் ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் அந்த படத்தோட ப்ரொமோஷனில் ஈடுபடும் போது லாஸ்ட்டு பண்ண படமும் நீங்கள் இதே கெட்டப்பில் இதே தாடியில் தான் பண்ணியிருந்தீங்க. இப்போ பண்ணியிருக்க படமும் இதே கெட்டப் இதே தாடி தான். ஏன் இதை உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலாவாக மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டபோது, அப்படிலாம் இல்லை, தமிழில் பென்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் நான் கமிட் ஆகியிருந்தேன். அந்த ஒரு படத்தோட லுக்கு தான் இது. அண்ட் அந்த படம் ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங்கே இருக்காது, சம்டைம்ஸ் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு போட்ட அக்ரிமெண்ட் காரணமாக என்னால் இன்னும் அந்த படத்தை முடிக்க முடியல. லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கெட்டப்பில் தான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதே கெட்டப்பில் இன்னொரு படமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த படக்குழுவினர் எப்போ தான் அதை முடிப்பாங்கன்னு தெரில. கால் பண்ணி பேசி பேசி நொந்து போயிட்டேன், டயர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இது சோசியல் மீடியாவில் மிகப்பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எல்சியு வருமா வராதா அப்படிங்கிற டவுட் வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.